வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே கொடூரமானது. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் திருமணம் முடிஞ்சு 10 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணுக்கு நரகம் மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ரேகா இருந்தா. கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு. மாதம் மாதம் குழந்தை உண்டாகிவிடும் என்ற அவநம்பிக்கையும் மாதம் தவறாமல் வரும் மாதவிடாயும் அவளை உயிரோடு கொன்றது. பிறந்த வீட்டில் மாதம் வரும் மாதவிடாய் வலியையே தாங்கிக் கொள்ள முடியாதவள் புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு மாதவிடாயால் வரும் வலியை விட அவள் மனதில் உள்ள குழந்தையின்மையின் வலி சொல்லி மாளாது. அவ கை கால்கள் தொட்டு விளையாட ஒரு குழந்தை மட்டும் அவளுக்கு இன்னும் பிறக்கவில்லை. வீட்டில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அவளை முன்னாடி வரவிட மாட்டாங்க. இவ கைப்பட்டா காரியம் விளங்காது, தருத்திரம்னு மாமியார் வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. வெளியில் எங்கேயாவது விசேஷங்களுக்கு போனால் சொந்தக்காரங்க கேட்குற முதல் கேள்வி, என்னம்மா இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையா? ஆண்களை விட பெண்கள் தான் இந்த கேள்வியால் அதிகமாக காயப்படுத்தப்படுறாங்க. ரேகாவோட பெத்தவங்களும் மாமியார் குடும்பமும் தினமும் அவளை கேட்டுக்கொண்டே மனசளவில் சித்திரவதை பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி தலையணையில் கண்ணீர் வடித்து அழுகிறதை தவிர ரேகாவுக்கு வேற வழி தெரியல. சுற்றி இருக்கிறவங்க கேட்கிற கேலி பேச்சுகள், சொந்தக்காரங்களோட குத்தல் வார்த்தைகள், இது எல்லாத்தையும் விட தன் கணவன் கார்த்திக்கோட அமைதியும் அவனோட குடும்பத்தோட குளிர்ந்த பார்வையும் ரேகாவை தினமும் சிறுக சிறுக கொன்னுக்கிட்டே இருந்தது. உண்மையிலேயே ரேகா சும்மா இருக்கல. கல்யாணம் ஆகி 4 வருஷத்துலேயே அவளுக்கு பயம் வந்துடுச்சு. தன் கணவன் கார்த்திக்கிட்ட போய், நாம் 2 பேரும் ஒரு தடவை டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணிக்கலாங்க அப்படின்னு கெஞ்சினா. ஆனால் கார்த்திக் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு என்னடி குறை, நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு தான் ஏதோ பிரச்சனை, போய் உன்னை ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட காமி அப்படின்னு ஆணவத்தோடும் ஆம்பளைங்கிற திமிரோடும் பேசினான். வேறு வழி இல்லாமல் ரேகாவும் தன் மாமியார் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஒரு மகப்பேறு மருத்துவரை போய் பார்த்தா. டாக்டர் ரேகாவை முழுமையாக பரிசோதனை செஞ்சுட்டு அந்த உண்மையை சொன்னாங்க. அம்மா ரேகா, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது. உனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி 100% இருக்குது. ஆனால் குழந்தை பிறக்கிறங்கிறது தம்பதிகள் 2 பேரோட சம்மந்தப்பட்டது. உன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வா, அவருக்கு செக் பண்ணாதான் யாருக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியும். சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தா ரேகா. கார்த்திக்கிட்ட விஷயத்த சொல்லி, தயவு செய்து என்னோட ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு காலில் விழாத குறையா கெஞ்சினா. ஆனால் கார்த்திக் வர மறுத்துட்டான். நான் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும்? ஊரில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்னால் வர முடியாதுன்னு கர்வத்தோட மறுத்துட்டான். இப்படியே நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் ஓடி 10 வருஷம் முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற விஷயம் அவளோட மொத்த வாழ்க்கையுமே மாற்றப்போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் மாலை நேரம் ரேகா சமையலறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹாலில் கார்த்திக்கும் அவனோட அம்மாவும் ரகசியமாக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறது கார்த்திக்? 10 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வேணாமா? இவளால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறதில்ல. அவனோட அம்மா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட ரேகாவின் கை கால்கள் நடுங்க தொடங்குச்சு. ஆனால் அதை விட பெரிய அதிர்ச்சி தன் கணவன் கார்த்திக் என்ன சொன்ன போறான்னு நினச்சப்போ ஏற்பட்டது. கார்த்திக் அமைதியாக சொன்னான், சரிம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இவளை வச்சுட்டு நாம் இனிமேலும் காலத்தை வீணடிக்க முடியாது. இவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு எனக்கு வேற கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். 10 வருஷம் தனக்கு தூணாக இருப்பான் அப்படின்னு நம்பின புருஷனே இந்த வார்த்தையை சொன்னதும் ரேகாவின் உலகமே இருண்டு போச்சு. அடுத்த நாளே எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் ரேகாவோட பெட்டிகளை எடுத்து வாசலில் வச்சாங்க. 10 வருஷமா நாங்கள் உனக்கு சோறு போட்டதே அதிகம். இனிமேலும் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. மரியாதையாக உன் பெற்றவங்க வீட்டுக்கே போயிடு அப்படின்னு மாமியார் கத்திட்டாங்க. ரேகா தன் கணவன் கார்த்திக்கோட முகத்தை பார்த்தா. ஆனால் அவன் தன் கண்களை கூட ரேகா பக்கம் திருப்பல. கண்ணீரோட உடைந்த இதயத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியேறினா ரேகா. பெண்மையின் தகுதி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவன் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. தன் பெத்தவங்க வீட்டுக்கு கண்ணீரோட வந்த ரேகாவை பார்த்து அவளோட அம்மா அப்பா கதறி அழுதாங்க. அடுத்த கொஞ்ச நாட்களிலேயே கார்த்திக்கும் அவனோட அம்மா அவசர அவசரமாக வேறொரு பெண்ணை பார்த்து 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
இதை கேள்விப்பட்ட ரேகாவோட பெத்தவங்க உடஞ்சு போகல. உன் புருஷனை உன்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. நாங்க கண்ணை மூடுறதுக்குள்ள உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வேணும்னு சொன்னாங்க. அவளோட நெருங்கிய சொந்தக்கார பையன்கிட்ட ரேகாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்டி பேசினாங்க. 10 வருஷமா குழந்தை இல்லைன்னு என் மகள் மீது மட்டுமே பழி சுமைத்து வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனா என் மகளுக்கு எந்த குறையும் இல்லை. நீங்க வேணா ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு உறுதிப்படுத்திக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த பையனும் ரொம்ப நல்லவன். ரேகாவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்க சம்மதிச்சான். ரேகாவுக்கும் 2வது கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அன்பான கணவன், அரவணைக்கிற புதிய குடும்பம், ரேகாவோட வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற தொடங்குச்சு. கல்யாணமாகி வெறும் 6 மாசத்துல ரேகா கர்ப்பமானா. 10 வருஷமா எந்த குழந்தைக்காக ஏங்கி தவிச்சாலோ அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. 3 மாசம் முடிஞ்சு லேசாக வயிறு தெரியும். அந்த அழகிய தருணத்தில் ரேகாவும் அவளோட கணவனும் வழக்கமான செக்கப்பிற்காக அதே மகப்பேறு மருத்துவமனைக்கு வர்றாங்க. கணவனின் கையை பிடித்து கொண்டு முகத்துல பூரிப்போடு சந்தோஷமா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கா ரேகா. அதே நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு 3 பேர் நுழையிறாங்க. அது யாரு? ரேகாவின் முன்னாள் கணவன் கார்த்திக், அவனோட அம்மா மற்றும் அவனோட 2வது மனைவி. ஏன் வந்தாங்க தெரியுமா? கார்த்திக்கு 2வது கல்யாணம் ஆகி இத்தனை மாதங்கள் ஆகியும் அந்த 2வது மனைவியும் கர்ப்பமாகலை. இந்த பெண்ணுக்கும் என்ன பிரச்சனையோ என்று சொல்லி 2வது மருமகளையும் செக் பண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த மாமியார். அப்படியே திரும்பி பார்த்த மாமியாரும் கார்த்திக்கும் அங்கே வயிற்றையை தடவியபடி சந்தோஷமாக கணவனுடன் உட்கார்ந்து இருக்கிற ரேகாவை பார்க்குறாங்க. அவங்களோட காலடி மண்ணே சரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரேகாவை பார்த்த கார்த்திக்குக்கும் அவனோட அம்மாவுக்கும் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. 10 வருஷமா மலடி குறை உள்ளவன்னு சொல்லி எந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அவ இன்னைக்கு தன் 2வது கணவனின் குழந்தையை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அப்போதான் கார்த்திக்குக்கும் அவனோட அம்மாவுக்கும் உரைத்தது, குறை ரேகா மேல இல்லை, கார்த்திக் மேலதான். அந்த நேரத்தில் தான் கார்த்திக்கோட ரிப்போர்ட்டும் வந்தது. அதில் விந்தணு குறைபாடு உள்ளது, 6 மாதம் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளவோ, 6 மாதம் பிறகு மறுபடியும் பரிசோதனை செய்ய வரவும் என்று குறிப்பிட்டுள்ளது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் குழந்தையின்மைக்கான காரணம் ஆண்களுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை உணர்ந்தான். தன் ஆணவத்தாலும் கர்வத்தாலும் ஒரு நல்ல பெண்ணின் 10 வருஷ வாழ்க்கையை வீணடித்த கார்த்திக் தலகுனிஞ்சு குற்ற உணர்ச்சியில நின்னான். ரேகா மெல்ல நிமிர்ந்து அவங்கள பார்த்தா. அவ கண்ணில் இப்ப பயம் இல்லை, கண்ணீரும் இல்லை, ஒரு ஜெயித்த பெண்ணின் அமைதியும் கம்பீரமும் மட்டும்தான் இருந்தது. அவ தன் கணவனின் கையை பிடித்துக்கிட்டு அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம மருத்துவரை பார்க்க உள்ள நடந்து போனா. விதை வீரியமாக இல்லை என்றால் எவ்வளவு வளமான நிலமாக இருந்தாலும் பயிர் விளையாது. தன் குறையை மறைத்து பெண்ணை குற்றம் சொல்லும் ஆணவத்திற்கு உண்மை ஒரு நாள் தகுந்த பாடம் புகட்டும். இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. வாழ்க்கையோட நிதர்சனத்தையும் நாம கடந்து போற உண்மையான மனிதர்களோட உணர்வுகளையும் பேசுற இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட கீர்த்தி ரியல் டாக் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம குடும்பத்துல இணையலைன்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம பேசுற ஒவ்வொரு ரியல் டாக்கும் உங்களோட தேடி வரும். நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம்.